சொல்றா, என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. சொல்லு. சொல்றேன். சிட்டில இருந்து 4 பசங்களை வர சொன்னேன். ப்ரோ, எங்க இருக்கீங்க? நான் ஒரு வேலையா இருக்கேன். என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, டவர் இல்ல, காட்டுல இருக்கேன். காட்டுல இருக்கியா? ஏன் உன் செட்டப்ப காட்டுல வச்சிருக்கியா? அற்புதமான ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்கு. அப்படியா? காட்டுல இருக்காங்க. காத்து இருந்தா கிடைக்காது. நல்ல பொண்ணுங்க, சூப்பர். அங்க என்ன வேலை இருந்தாலும் முடிச்சிட்டு உடனே வாங்க. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தா வராம இருப்போமா? நான் இப்பவே வரேன். வாங்க. எங்கடா போயிட்டே இருக்கோம்? அற்புதமான ஏற்பாடு அப்படி இப்படின்னா அவனே காணோம். டேய், அந்த ரங்காவுக்கு போன போடுறா. ஹலோ ரங்கா, எங்க வரணும்? எங்களுக்கு இங்க ரூட்டே தெரியல. ஆனா ரங்கால் நான் அவரோட தம்பி. அண்ணா உங்களுக்காக பொண்ணுங்களை காட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க சிக்னல் இருக்காதுல, அதான் போனை என்கிட்ட கொடுத்துறாரு. ஓஹோ, நாட்டு சரக்கா? அண்ணன் உங்களுக்காக 5 பேரை இறக்கி இருக்காரு. இனிமே உங்களுக்கு நரகம் தான். அது சரிடா, இப்ப எங்க வரணும்னு சொல்லு. கோயில் எங்க இருக்குன்னு கேளுங்கண்ணா, எல்லாருமே சொல்லுவாங்க. சரி, நீ போன வை. ஏய் போடா, நீ கோயில் கிட்ட போ. டேய், ரங்காவுக்கு போன பண்றா. கோவில்கிட்ட வர சொல்லிட்டு எங்கடா போனா அவன்? டேய் சின்ன, இங்க வா. டேய், சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குடா. அங்க ஒருத்த உட்கார்ந்திருக்கான் பாத்தியா? அவன்கிட்ட போய் கேளு கோவில் எங்க இருக்குன்னு. போ. டேய், இந்த ஊர்ல கோயில் எங்கடா இருக்கு? டேய்! டேய்! யாரா நீ? நாங்க யாரும் தெரியாம மாட்டிட்டு இருக்க. ஒழுங்கா சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்? நீ யாரா? சொல்லு. கேக்குறோம்ல, சொல்லு. டேய், சீனு, அங்க பாருங்கடா. டேய். எங்களை கொண்டதுக்கு வந்திருக்க. என்ன வேணும் சொல்லு. உனக்கு யாரா நீ? உங்களால தங்க மாதிரி இருந்த என் தங்கச்சிய பறி கொடுத்த ஆளடா. அவளா இவன்? அண்ணா, உங்களை கொல்லலனா என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையாதுடா. வந்துரு. சாமி அண்ணா வேணா, அண்ணா என்ன விட்டுருங்கடா. அண்ணா வேணாம். எழுந்து வா அண்ணா என்ன விட்டுருங்கடா. அண்ணா வேணாம். பாலுமாய் பூமியாய் நெருப்புமாய் காற்றென எடுக்க தங்கச்சியை கேட்டா தெரிக்கும் எரிமலை உயிரும் இங்கு பாரடா. காமம் கொண்ட பேய்களை அழிக்கும் காவல் தெய்வம் இவனடா. இரண்டு ஓடிட மரண பயத்தை காட்டவா. அரக்கர்களை கொல்ல வந்த அவதாரம் நீயே. காமவெறி கையவர்களின் யமலோகம் நீயே. எழுந்து வா.
அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. சொன்னா கேளு, என்னை விட்டுரு, சொன்னா கேளு, வேண்டாம். ஏய், அண்ணா ப்ளீஸ், உனக்கு என்ன வேணா நான் தரேன், எடுத்துக்கணும், வேண்டாம், என்னை விட்டுருந்தேன். எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா? என்ன வேணும் தெரியுமாடா? என் தங்கச்சிடா, என் தங்கச்சி வேணும்டா எனக்கு. அவளை திருப்பி கொடுக்க முடியுமா? அண்ணா நாங்க பண்ண தப்புதான், என்ன மன்னிச்சு விட்டுருங்க, வேண்டாம், சொன்னா கேளுங்க. இப்படிதான்டா என் தங்கச்சி கெஞ்சினா. கேட்டீங்களா? கேட்டீங்களா? நிறுத்து மரண கூண்டில் நிறுத்து. விரட்டு பாவங்களை விரட்டு. கழுகு போல தேடி உந்தன் வீரம் கொண்டு விரட்டு. வேட்டை புலி பாய்வது போல் வேகம் கொண்டு சீறி விரைந்து வா. எழுந்து வா. இதை கண்ட கண்ணன் போல தவறு செய்த பாவை உயிர்களை குடிக்க வா. காலை சுற்றும் பாம்பை அடித்து செல்லும் கடலென சூறையாடும் புயலை போல யுத்தம் ஒன்று முடிக்கிறேன். என் தங்கச்சி இப்படி கெஞ்சும் போது அப்ப தெரியலடா உங்களுக்கு பாவம்லாம். நீங்க எல்லாரும் செத்தாதான் என் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையும்டா. உங்க தங்கச்சியை நாங்க எடுத்துக்கொள்ளலடா. அண்ணா சத்தியமா நாங்க எடுத்துக்கொள்ளல. சாவுக்கு பயந்து போய் சொல்றியாடா? அண்ணா நாங்க சொல்றது சத்தியமா உண்மைடா. போதுண்டா நீ போய் சொன்னதெல்லாம். அவனை எடுத்துக்கொண்டது நாங்கள் சொன்ன நம்புங்க. நாங்க கொள்ளலடா, நம்புங்கடா, நாங்க கொள்ளலடா. நாங்க செத்தாலும் உன் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையாதுடா. என்னடா சொல்றேன்? சொல்றது கேளுடா. ஏய் நடிக்கிறான்டா, சாகா பரம் சொல்லி விடக்கூடாது, இவனை அடிச்சு கொல்லணும், வாங்கடா. அவன் சொன்னது எதுவுமே பொய் இல்ல நந்தா. அவன் சொன்னது எல்லாம் உண்மைதான். அது அவனுங்க இல்ல. அந்த நாய் தான் பண்ணது. நான் எதுவும் பண்ணலடா. டேய் நான் சொல்றது கேளு, நான் எதுவும் பண்ணலடா. நிஜமா நான் எதுவும் பண்ணல. டேய் சொல்றேன்ல. அவன்தான். கொல்லுங்கடா அந்த நாய. நந்தா நான் சொல்றது கேளு. கொல்லுங்க. ஏய் என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? நீ மட்டும் எனக்கு கிடைக்காம போனா உன் அண்ணனுக்கு என் கையால தாண்டி சாவு. இவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் அண்ணனை கொன்றுவியா நீனு? அந்த ரத திருவிழால வச்சு ஒன்ன கொன்னுற. கீதா 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 விடுடா. என்ன விடுடா. டேய் அவன் செத்து போயிட்டான்டா. இவளை கூட கொண்டுடலாமா?
வண்டி எடு சீக்கிரம் ஏறா. அண்ணா யாரடி உனக்கு அண்ணன்? நான் எங்க பிறந்தனோ அங்கே அடி நீயும் பிறந்த. இன்னொரு தடவை அண்ணன் 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 அப்படியே அரைஞ்சிருவேன். ஓடி. வேண்டாம் வேண்டாம். அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிட்டு அந்த பொண்ணை நாசம் பண்ணி அவன் மேல பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சு கொன்னுட்டாமா அந்த பையன். இவ்ளோ நாளா இந்த விஷயத்த நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சான்னு எனக்கு தான் தெரியும். இந்த திருட்டு பையன் உன்னையும் கொன்னுடுவான்னு பயந்துதான் அவ்வளவு தூரத்துக்கு உன்னை கூட்டிட்டு ஓடி போயிட்டேன். என்னடி பேசிட்டு இருக்க? நீ வந்ததுனால தாண்டி எங்க வாழ்க்கைய நாசமா போச்சு. உன்ன நீ என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்ட் இதை நம்ப மாட்டான்டி. இத்தனை பேரை எப்படி கொண்டுமோ அதே மாதிரி உன்னையும் கொல்ல போறேன். உன் கதை முடிய போகுதுடி. வேணாம் 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 சொன்ன கேளு. ஐயோ நீ என்ன விட்டுருந்தா வேணாம். என்ன மன்னிச்சிடு ஆனந்தா. உனக்கு தங்கச்சினா அவ எங்களுக்கு தங்கச்சி தான்டா. உன்னை நான் என் சொந்த தம்பியா நினைச்சேன்லடா. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. உங்களையும் நம்ப முடியலடா. இனி நான் யாரதான்டா நம்புறது? வேணாம். பொம்பளை பிள்ளைங்களை எப்படிதான்டா காப்பாத்துறது? சொல்றா சொல்றா நாயே சொல்லு. இவனை கொண்டுறணும் நந்தா. இவன் உயிரோடவே இருக்க கூடாது. இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. கொன்னுறணும். சொல்லு சொல்லுடா.
விட்றா அவனை. அவன் தலைய தனியா வெட்டுடா. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கும் நட்புக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருக்கிறதுக்கும் இது புனித பூமி கிடையாது, மிருகம் போன்ற மனிதர்கள் இருக்கிற சமுதாயம். அதனாலதான் வாள் ரத்தத்தை கண்டது. அந்த ரத்தம் எழுதுற எழுத்தா மாறி பெண்களை அக்காவா அம்மாவா தங்கச்சியா ஃப்ரெண்டா பார்க்கணும்னு ஒரு பொண்ணை தொட நினைச்சா 3 தண்டனை இருக்குன்னு இந்த படைப்பு எச்சரிக்குது. வா 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 வா